கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்லுங்க, தள்ள மாட்டார், அதே தள்ளிட்டாலும் என்ன செய்வார்? சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. புறக்கணிக்கப்படுவது, புறம்பை தள்ளப்படுவது, ஒரு வேலையில் இருக்கிறோம், வேலையிலிருந்து நம்ம நீக்கப்படுகிறோம் என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதே போல ஒரு சபையில இருந்து நாம் புறம்பே தள்ளப்படுவது என்பது நமக்கு அது வேதனையை தரும். குடும்பத்திலிருந்து, சொந்த பந்தங்கள் நம்மை தள்ளி விடுதல் என்பது நமக்கு மிகுந்த வேதனையை அது என்ன செய்ய தரும். சமுதாயத்தில் நம்ம தள்ளப்படுவது, தள்ளி வைக்கப்படுவது என்பது நமக்கு மிகவும் வேதனையை தரும். ஸ்தாபனத்தில் இருந்து ஒரு ஊழியர் தள்ளப்படுவது என்பது அதை போல அவருக்கு பெயின்ஃபுல்லான காரியம் வேற ஒன்றுமே கிடையாது. தவறு செய்யாமல் ஒரு நபர் புறக்கணிக்கப்படலாம், சமுதாயம் தள்ளலாம், உங்கள் குடும்பத்தார் உங்களை தள்ளிவிடலாம். எதற்காக? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் என்றால், அல்லது நீங்கள் ஒரு வேலை செய்கிற கம்பெனியிலே அந்த இடத்துல நீங்கள் நல்ல காரியத்தை செய்தது நிமித்தமாக லஞ்சம் வாங்க மாட்டேன் என்பதற்காக நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், நன்மை செய்து நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். The first Peter chapter 2 verse 4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், விலையேற பெற்றதுமாய் இருக்கிற, விலையேற பெற்றதுமாய் இருக்கிற, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவரை யூதர்கள் இவர் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், அவரை தள்ளினார்கள். அவரை எருசலேம் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இவர் எங்களுக்கு வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவையோ என்ன செய்யுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி கூச்சலிட்டார்கள். அந்த சத்தம் அதிகமானபடினாலே, அமளி அதிகமானபடினாலே, குழப்பம் அதிகரித்துக் கொண்டிருந்தபடினாலே ஆட்சி செய்கிறவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிலாத்து என்ன செய்தார்? கைகளை கழுவி நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவன் கையை கழுவினார். அவர்கள் கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு தள்ளப்பட்டவர், யூதர்களால் தள்ளப்பட்டவர். இன்றைக்கும் உலகம் அவரை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மட்டும் சொல்லாதே என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்வதை தடை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக நம் ஆலயத்தை கட்டுவதை தடை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை மக்கள் புறக்கணித்தாலும் ஆண்டவரை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மனுஷன் புறக்கணிக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவரை புறம்பே தள்ளினாலும் அந்த யூதர்களை கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், இமைப்பொழுது கைவிட்டார், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் அவர் சேர்த்துக் கொண்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் இயேசுவை புறம்பே தள்ளினால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்வார்? யூதர்களுக்கு என்ன செய்தாரோ அதையே அவர் செய்வார். இந்த பழி, இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமர்வதாக என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள். இயேசு சிலுவையில் அறையும் பொழுது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த பாவம் சுமரட்டும், இரத்த பழி சுமரட்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு துணிச்சல் பாருங்க, எவ்வளவு துணிகரமாய் பேசினார்கள்.
AD 70 தீத்து ராயனாலே எருசலேம் நகரம் தீக்கு இரையாக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் கிருபையினால் இறங்கி 1948 ஆண்டில் ஆண்டவர் அவளை மறுபடியும் சேர்த்து கொண்டார். அவளுக்கு என்று கர்த்தர் ஒரு தனி நாட்டை என்ன செய்தார்? கொடுத்திருக்கிறார். அங்கே போக விரும்புகிற மக்கள் அங்கே போய் என்ன செய்யலாம்? அங்கே குடியிருக்கலாம். ஆகவே தேவன் அவளை வெகு காலமாய் தள்ளிவிட்டார். AD 70 தீத்து ராயனாலே அந்த பட்டணம் இடிக்கப்பட்டது. யூதர்கள் சிறையிருப்புக்குள்ளே ஆக்கப்பட்டு அங்குமிங்குமாய் அலக்கழிக்கப்பட்டு உலகமெங்கும் சிதறிப்போனதான மக்களை திரும்ப கர்த்தர் எப்பொழுது கண்ணோக்கி பார்த்தார்? சுமார் 1900 ஆண்டுகளுக்கு பிறகு, சுமார் 1900 ஆண்டுகளுக்கு 19 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் தேவன் கண்ணை திறந்தார். ஆண்டவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வருஷ காலமாக அழுது புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனாலும் கர்த்தர் கேளாதவர் போல இருப்பார், மௌனமாயிருப்பார். சில சமயத்தில் 5 வருட காலம் கர்த்தர் நம்மை புறக்கணிப்பார். சில சமயங்களிலே 10 வருட காலம் புறக்கணிக்கப்படுவோம். சிலரை கர்த்தர் ஒரு தலைமுறை முழுவதும் அவர்களை புறக்கணித்து விடுகிறார், புறம்பே தள்ளி விடுகிறார். அவர்களை ஆண்டவர் சிதறடித்து விடுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அங்கீகாரத்தை ரத்து செய்கிறார். தேவன் அவர்களுடைய குடும்பத்தின் மேல், அவர்கள் மேல் இருந்து கிருபையை தேவன் எடுத்து விடுகிறார். தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவர்கள் தள்ளப்பட்டு போகிறார்கள். அருமையானவர்களே, அவ்விதமாய் தள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மறுபடியுமாய் கூட்டி சேர்த்து அவர்களுக்கென்று ஒரு சொந்த தேசத்தை கொடுத்து அவர்களை உலகத்திலேயே மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மறுபடியும் உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்மை தள்ளுகிறவரும் அவர்தான், நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவரும் அவர்தான். எப்பொழுது நாம் அவரை தேடுகிறோமோ அப்பொழுது அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். இந்தியாவிலே வந்ததான யூதர்கள் எந்தெந்த இடங்களிலே வந்து அவர்கள் இருந்தார்களோ அந்த இடத்திலே ஒரு ஜெப ஆலயங்களை கட்டினார்கள். இப்பொழுது நீங்கள் கொச்சின்ல போவீங்கன்னா அங்கே ஜிவ்விஷ் சினகாக் என்று ஒன்று இருக்கும். ஜிவ்விஷ் ஸ்ட்ரீட் என்றே ஒன்று இருக்கு. அங்கே போய் யூத தெரு, யூதர்கள் வசிக்கிற அந்த இடத்தை நீங்கள் யாரிடத்தில் கேட்டாலும் சொல்லுவார்கள். அங்கே கொண்டு போய் எங்களை விடுவார்கள். அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருக்கிறது. இந்திய தேசத்திலே வந்ததான மக்களும் சரி, ஒவ்வொரு தேசத்திலும் சிதறி போறவர்கள் அங்கே ஜெப ஆலயத்தை கட்டினார்கள். முதலாவது ஜெப ஆலயத்தை கட்டும் என்பதாக வீட்டிலே அவர்கள் கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லுகிறார் ஒருவர். அங்க வீட்டிலே எங்களுடைய முற்பிதாக்கள் வந்த துவக்கத்திலே ஒரு வீட்டிலே கூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் என்றால் சங்கீதத்தை பாடுவார்கள். அதே போல அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். இவ்வளவெல்லாம் பிரசங்கம், இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே இருக்காது. ஆண்டவரை அவர்கள் தேடுகிற ஒரு அந்த சிந்தையை, அந்த இருதயத்தை விட்டு விடவில்லை. மற்ற ஜனங்களோடு அவர்கள் கலக்கவில்லை. அவர்கள் பரிசுத்தமாக வாழ தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தேடினபடினாலே உலகமெங்கும் இருந்த அந்த மக்களையும் கர்த்தர் மறுபடியும் கண்ணோக்கி பார்த்து திரும்ப அவர்களை தம்மண்டையிலே சேர்த்து கொண்டார். ஆகவே அவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் மறுபடியுமாய் சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். இதோ நான் வாசற்படியின் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள என்ன செய்வேன்? வந்து வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. நான் அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன், அவர்கள் என்னோடு போஜனம் பண்ணுவார்கள், நான் அவர்களோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். தேவனுடைய ஐக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய ஐக்கியத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறது போல ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை. உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், உலகம் உங்களை தள்ளிவிடலாம். உலகம் உங்களை தள்ளிவிட்டாலும் உலகம் தள்ளிவிடுவதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா உங்களை உலகம் தள்ளிவிட்டால் வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவளாகிய நீங்களும் இயேசுவிடத்திலே நாம் சேர்க்கப்பட்டு விடுகிறோம். உலகம் உங்களை தள்ளும் பொழுது, தள்ளிவிடும் பொழுது கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அநியாயமாக
அதாவது எந்த விதமான காரணமும் இல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, நீதி நிமித்தமாக, பரிசுத்தமாய் நீங்கள் ஜீவிக்கிறது நிமித்தமாக, வைராக்கியமாய் நீங்கள் ஜீவிக்கிறது நிமித்தமாக, ஊழியத்திற்கு நீங்கள் வந்தது நிமித்தமாக உங்களை உலகம் புறம்பே தள்ளும் என்றால், உலகம் உங்களை ஊருக்கு புறம்பே தள்ளலாம், சமுதாயத்தை விட்டு தள்ளி வைக்கலாம், ஒருவேளை சில சபையை விட்டு சங்கங்களை விட்டு தள்ளி வைக்கலாம். யார் தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தரோடு சேர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. தள்ளப்பட்ட இயேசுவோடு சேர்க்கப்படுகிறார்கள். புறம்பே தள்ளப்பட்ட இயேசுவோடு சேர்க்கப்படுகிறார்கள். அவ்விதமாய் தள்ளப்பட்ட இயேசுவோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறதான அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். The book of Hebrews chapter 11 verse 6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் அண்டையிலே நாம் வந்து சேர வேண்டும் என்றால், ஆண்டவர் அண்டையிலே நாம் வந்து சேருவதற்கு, இயேசு அண்டையிலே வந்து சேருவதற்கு நமக்கு தேவை எவைகள் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் அண்டையில் புறக்கணிக்கப்படுகிறதான அந்த காரியங்களை வேதம் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட பொழுது என்ன சம்பவித்தது என்பதை பற்றி நாம் அங்கே பார்த்தோம். அதே போல காயின் அவனை கர்த்தர் புறக்கணித்த பொழுது என்ன சம்பவித்தது என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். சவுலை கர்த்தர் தள்ளிவிட்ட பொழுது அவனுக்கு என்ன சம்பவித்தது என்பதை பற்றி நம்ம பார்க்க முடியும். விதமாய் தேவன் புறக்கணிக்கும் பொழுது ஒரே நாள் அவர்களை புறக்கணிப்பாரா என்றால் இல்லை. தேவன் ஒரே நாளில் புறம்பே தள்ள மாட்டார். தேவன் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னார் என்றால், நீங்கள் இந்த பழத்தை பறித்து புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள், சாகவே சாவீர்கள். அதாவது எனக்கு உங்களுக்கு உள்ளதான அந்த ஐக்கியம் என்ன செய்யும்? அது துண்டாகும், அது இல்லாமல் போகும், அது உடைந்து போகும். the fellowship, ஆண்டவரோடு உள்ளதான ஐக்கியம் அது இல்லாமல் போகும். தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் நாம் செத்தவர்கள், நாம் ஜீவனற்றவர்களாய் மாறுகிறோம். ஆகவே அந்த அனுபவம் தான் முதலாவதாக உண்டாகிறது. தேவனை விட்டு விலகுகிறதை பார்க்கலாம் அதே போல வேதனையான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்ப தேவனோடு உள்ளதான அந்த ஃபெலோஷிப், கூட்டுறவு, அந்த உறவு, அந்த ஐக்கியம் நம்மை விட்டு துண்டிக்கப்படுகிறது. கர்த்தர் பேச மாட்டார். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் உறவாட மாட்டார். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்காது. அவ்விதமாய் தேவனுடைய அதாவது இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்த மாட்டார். அதாவது புறக்கணிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்ற ஒரு மனுஷன், தேவனோடு வாடுகிற ஒரு மனுஷன், தேவனோடு ஐக்கியத்தை பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே தாவீது சொல்கிறான், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், அவர் நடத்துகிறார், அவர் மேய்க்கிறார், அவர் போஷிக்கிறார். அப்புறம் வாசிங்க. சத்துருக்களுக்கு முன்பாக
எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வெற்றி வாழ்க்கையை கற்று தருகிறார். ஆண்டவர் தேற்றுகிறார், ஆற்றுகிறார், அரவணைக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்திலே தாவீது அவனுடைய அனுபவம் என்னவென்றால், அவன் கர்த்தருடைய தோட்டத்துக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய உறவை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இப்படி சொல்லுவார். 23ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறது போல சொல்ல முடியும். அவன் புலம்ப மாட்டான். ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே, நான் என்ன செய்வேன்? நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, ஒரே கலக்கம், குழப்பம், மன தெளிவில்லை, போராட்டங்கள். இவைகளெல்லாம் யாருக்கு இருக்கிறது என்றால், தேவனுடைய உறவை இழந்தவர்களுக்கு இருக்கிறது. தேவனுடைய உறவை இழந்தவர்கள். நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே. தேவனுடைய உறவை இழந்து போனதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய உறவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் 51வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 51வது சங்கீதத்திலே 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கரங்களை வைத்து எல்லாம் கதை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களாசியத்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்க குறைஞ்சாலும் உடனே தெரியும். சபையில குறைந்தா உடனே தெரியும். வீட்டில் குறைந்தா உடனே தெரியும். ஒரு ஆராதனையில குறையும் பொழுது நன்றாகவே தெரியும். அங்க பிசாசுடைய கிரியைகள் இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? குறையும். அருமையார்களே, தாவீது என்ன சொல்கிறான் பாருங்கள். உம்முடைய கிருபை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமல் இரும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமல் இரும் என்று சொல்லுகிறவன், நறுங்குண்ட இருதயத்தை என்ன செய்ய மாட்டீர்? புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டுடைய சமூகத்திலே இருந்து, அதாவது நாம உறவை இழக்கும் பொழுது, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் இழக்கும் பொழுது, எந்த ஒரு பாவத்தை நம்ம செய்தாலும், எந்த ஒரு தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் உடனே நமக்கு சாவு வருகிறது. என்ன சாவு அது? ஆத்மீக சாவு, ஒரு ஆன்மீக மரணம். அதாவது தேவனோடு இருக்கிறதால் நாம் அவரை விட்டு கொஞ்சம் விலகுகிறோம். அதற்கு பிறகு இன்னும் நாம் தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்கிறோம். இன்னும் அதிகமான பாவங்களை செய்கிறோம். இன்னும் எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவு வேகமாக என்ன செய்கிறோம்? விலகுகிறோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு, அந்த உறவை விட்டு நாம் என்ன செய்கிறோம்? விலகுகிறோம். விலகி வெகு தூரத்திலே சென்று விடுகிறோம். துவக்கத்திலே ஜெபம் பண்ண வராது, ஜெபம் பண்ண நம்மாலே மனம் இருக்காது, ஜெபம் பண்ண விருப்பம் இருக்காது, வேதத்தை வாசிப்பதற்கு மனம் வராது, வேதத்தை வாசிக்க விருப்பம் வராது. அதற்கு பிறகு ஆராதனைக்கு வருகிற காரியத்திலையும் நமக்கு விருப்பம் குறைய ஆரம்பிக்கும். ஆண்டவரை ஆராதிக்கிறதை நம்ம என்ன செய்வோம்? நிறுத்துவோம். அதிகமாக சினிமா பார்க்கிறவர்கள் ஜெபம் பண்ண மனம் வராது. அதாவது சீரியலை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு உங்களாலே குடும்ப ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே குடும்ப ஜெபம் பண்ணாலும் கடமைக்காக 2 வார்த்தையை சொல்லி நம்ம முடிச்சிடுவோம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நம்முடைய வீட்டில் தொடர்ந்து சினிமாவும் சீரியலும் ஓடிக்கொண்டிருக்கும் என்றால் அந்த வீட்டில் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற உற்சாகம் வரவே வராது. வேதம் வாசிக்க வேண்டும் என்கிற அந்த தாகம் வராது. ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த தாகம், உற்சாகம் இருக்காது. ஆண்டவரை விட்டு எவ்வளவு அதிகமாய் விலகுகிறோமோ அந்த அளவு நம்முடைய வாஞ்சை குறையும், உற்சாகம் குறையும், நம்முடைய சந்தோஷம் குறையும், சமாதானம் குறையும்.
குழப்பங்கள் அதிகமாகும். ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் ஊழியத்தை நிறுத்துவார்கள், அல்லது அடியோடு ஊழியத்தை நிறுத்துவார்கள், ஊழியத்தையே மறந்து போவார்கள். எவ்வளவு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சபையிலே வலியுறுத்தினாலும் ஊழியம் செய்ய மனம் வராது. ஏனென்றால் தேவனோடு கூட உறவில்லாதவன் ஜெபத்திற்கு வரமாட்டான். தேவனோடு கூட உறவில்லாதவன் அவன் ஜெபிக்க மாட்டான், ஆலயத்துக்கு வரமாட்டான், ஊழியம் செய்ய மாட்டான். அவன் ஆலயத்திலே முன்னாலே வந்து காரியங்களை செய்ய மனம் இருக்காது. ஏனென்றால் கர்த்தரை விட்டவன் விலகிவிட்டான், தேவனை விட்டு விலகி இருக்கிறார். எனக்கும் உமக்கும் என்ன? சாத்தான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பிசாசு ஆண்டவராய் இயேசுவிடத்தில் கேட்டான், எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர்? அப்படிப்பட்ட ஆட்கள் பாஸ்டரே வீட்டுக்கு போனால் கூட என்ன சொல்வார்கள்? அவர்களுக்கு அது வேதனையாக தெரியும். விசிட்டிங், வீடு சந்திப்புக்காக நீங்கள் செல்லும் பொழுது முன்பு ஒரு காலத்தில் சந்தோஷமாக முகம் மலர்ச்சியோடு கூட வரவேற்ற விசுவாசிகள் இப்பொழுது என்ன செய்வார்கள்? முகம் சுளிப்பார்கள், உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் உங்களோடு கூட பேச மாட்டார்கள். உங்களோடு பேச அவர்களுக்கு மனம் இருக்காது. தொலைபேசியிலே நீங்கள் கூப்பிட்டு அவர்களோடு பேசினாலும், சிஸ்டர் நாளைக்கு நான் பேசுறேன், இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். அருமையாளர்களே, காரணம் என்னவென்றால் தேவனை விட்டு அவர்கள் விலகி 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 இப்பொழுது எங்கேயோ தூரமாய் சென்று விட்டார்கள். அவ்விதமாய் தேவனை விட்டு தூரம் போனதான இந்த ஆதாமை தேடி ஆண்டவர் வருகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆண்டவர் தேடி வந்தார். ஆதாம் அவரை தேடி செல்லவில்லை. ஆனால் யார் தேடி வந்தது? கர்த்தர் ஆதாமை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாய்? எவ்வளவோ பக்கத்தில் இருந்த ஆதாம் இப்பொழுது ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டான். எவ்வளவு தூரமாய் இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது ஆதாம் அவருக்கு பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன பதில் சொன்னானா? அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். நான் நிர்வாணியா இருப்பதினாலே நான் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று அவர் சொன்னார். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஒரு நிர்வாணி என்கிற ஒரு நம்மை குறித்த ஒரு குறைவான எண்ணம், நம்மை குறித்த ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. நான் சரியில்லை என்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். நான் எதற்கும் உபயோகமற்றவன் என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். ஆண்டவரோடு நெருங்கி வர 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 தைரியம் அதிகமாக மாறும். ஆண்டவரை விட்டு விலகி செல்ல 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 பயம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். தேவனோடு நெருங்கி வர 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 செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அது நம்ம ஆர்டிபிஷியலா உண்டாக்கலாம். அதுதான் 3வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எங்கே 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகள் என்ன செய்தார்கள்? உண்டு பண்ணி கொண்டார். செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை படிக்கலாம், இந்த புஸ்தகத்தை படிக்கலாம். அதாவது மனோ தத்துவ நிபுணர்களை வைத்து கிளாஸ் நடத்தி அவங்க சொல்லுவாங்க செல்ஃப் கான்பிடன்ஸுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கு பெயர் என்ன தெரியுமா? இல்லாத தைரியத்தை வரவழைப்பதற்காக, அதாவது மன தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது ஒரு தெளிவுக்காக நாம் எடுக்கிற மனுஷீக முறைமைகள் இருக்கிறதே, அவைகள் எல்லாமே இந்த அத்தி இலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. நாம் இந்த உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறது நிமித்தமாக இழந்து போன எல்லா விதமான காரியங்களையும் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு உலகம் பல தத்துவங்களை சொல்லலாம். உலகத்தில் அநேக ஞானிகள் பல ஞானமான காரியங்களை கற்றுத்தரலாம்.
சிலர் சொல்லுவாங்க யோகாசனம் பண்ணுங்க. யோகாசனம் பண்ணினால் சரியாக போகும். யோகாசனம் இதெல்லாம் அத்தி இலைகள். அத்தி இலைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். ஒரு நபருக்கு ஹார்ட் பிரச்சனை வந்தது, ஹார்ட் அட்டாக், பைபாஸ் சர்ஜரி முடிந்தது. சின்ன பையன் தான், வாலிபன். இப்போ டாக்டர் சொன்னாரா, நீ டெய்லி கொஞ்சம் என்ன செய், ஒயின் சேர்த்துக்க. அவர் என்ன ஒயின் குடிக்க சொன்னாரோ தெரியாது. ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக் ரெண்டு இருக்கு. அவர் டெய்லி ஆல்கஹாலிக் ஒயின் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொண்டார். கடைசியில் என்ன நடந்தது என்றால், அவன் அப்படியே அதற்கு அடிமையானான். குடித்து 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 குடிகாரனாய் போனால். ஒரு வாலிப ஊழியக்காரன். அதற்கு பிறகு அவனை குடிகாரனாக கண்டுபிடித்தார்கள். அவன் வீட்டில் வைத்திருக்கிற பாட்டில்களை கண்டுபிடித்தார்கள். அவன் குடித்துக் கொண்டிருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். ஏன் என்று கேட்டால் காரணம் என்ன தெரியுமா? டாக்டர் சொன்னார் கொஞ்சம் சேர்த்துக்கொள். ஆனால் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டான். இருதயத்துக்கு நல்லது என்று டாக்டர் சொன்னார் என்று சேர்த்துக்கொண்டான். கடைசி அதற்கு அடிமையாகவே மாறிப்போனான். அவன் ஸ்தாபனத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டு விட்டான். ஊழியத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டு விட்டான். இப்ப மனைவி ஒரு இடத்தில் இருக்கிறாள், இவன் இன்னொரு இடத்தில் இருக்கிறான். பரிதாபமான வாழ்க்கை. உலகம் உங்களுக்கு சொல்லுகிறதான தத்துவங்களையோ ஞானத்தையோ நீங்கள் தேடி செல்ல வேண்டாம். உலகத்தின் ஞானம் அது நம்மை ரட்சிக்காது. நம்மை ரட்சிப்பது தேவனுடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நம்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நம்பி நான் வந்திருக்கிறேன். என்னில் குறைவு ஏற்பட்டு விட்டது, தவறு ஏற்பட்டு விட்டது. நான் இப்பொழுது நிர்வாணியாக மாறிவிட்டேன். எல்லா மகிமையும் இழந்து விட்டேன், எல்லா சுகத்தையும் இழந்து விட்டேன், எல்லா சந்தோஷத்தையும் இழந்து விட்டேன், எல்லா விதமான சமாதானத்தையும் இழந்து விட்டேன். இப்பொழுது நான் பயத்தோடும் திகிலோடும் அதைரியத்தோடும் மன சோர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுல என்னை ரட்சிக்கிறவர் நீர் ஒருவர் தான், இயேசு ஒருவர் தான். இப்படிப்பட்டதான நிலைமையிலே இருக்கிற மக்களை ரட்சிக்க முடியும். தெய்வீக உறவை இழந்த மக்களை ரட்சிக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவனோடு உள்ள உறவை நாம் அடைந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வைத்திருப்பது என்னவென்று சொன்னால் அவருடைய கிருபை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாய் சேர வேண்டும். பாருங்க, அந்த அதிகாரத்திலே என்ன சொல்லி இருக்கிறது? நான் பயந்து ஒளித்துக் கொண்டேன். தேவ சமூகத்துக்கு நீங்கள் எவ்வளவு நாட்கள் வராமல் இருக்கிறீர்களோ அவ்வளவு நாட்கள் இன்னுமாய் தூரமாய் போகிறீர்கள். எவ்வளவு தூரமாய் நீங்கள், அதாவது எவ்வளவு காலமாய் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீர்களோ, கடைசியிலே என்ன நடக்கும்? எவ்வளவு நாட்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறீர்களோ அவ்வளவு நஷ்டம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்குத்தான். தேவ உறவை விட்டு எவ்வளவு காலமாய் பிரிந்திருக்கிறீர்கள். தேவனுடைய அன்பை விட்டு எவ்வளவு நாட்கள் நீங்கள் தேவனுடைய அன்பை இழந்தவர்களாய் எவ்வளவு காலமாய் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு காலமாய் ஜெபம் இல்லாமல் இருக்கிறோம், எவ்வளவு காலமாய் வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கிறோம், எவ்வளவு காலமாய் சரியாக ஆராதனையிலே பங்கு பெறாத மக்களாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தேடி வந்த போது கூட அவன் என்ன செய்யவில்லை? அவன் ஆண்டுடைய சமூகத்திலே அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவருடைய கால்களை கட்டி பிடித்து மன்றாடி இருக்க வேண்டும். 2 பேர் கணவன் மனைவியுமாக வந்து 2 பேர் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து என்ன செய்திருக்க வேண்டும்? கதறி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கதறவில்லை, அவர்கள் அழவில்லை. அவருடைய இருதயம் இன்னும் அது கடினமாகவே தான் இருந்தது. 3ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள் என்ன சொல்லப்பட்ட. ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்கிறார்? அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். தான் நிர்வாணி என்பதை அறிவித்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து எனக்கு ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லுவது அது அல்ல தேவ சமூகத்தில் வருவது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளையை தாரும். எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலையை தாரும். இல்லாதவைகளை நீங்கள் உலக பிரகாரமாக எது உங்களுக்கு இல்லையோ அதை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்வதற்காக வந்து ஜெபிப்பது உங்களை தேவனோடு கூட சேர்க்க முடியவே முடியாது. தேவனோடு நீங்கள் சேர்க்கப்பட மாட்டீர்கள்.
அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவது என்று சொல் ஞாயிற்றுக்கிழமையில் எதற்காக வருகிறோம்? பிள்ளையை கேட்க வருகிறோம், வேலையை கேட்க வருகிறோம், உயர்வை ப்ரமோஷனை கேட்கும்படியாக வருகிறோம். இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அந்த நேரத்தை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்வதில்லை. இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டவர் தேடி வந்தாரே, ஆண்டவர் தேடி இவன் தான் போகவில்லை. ஆண்டவர் தேடி வந்த பொழுது அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக என்ன செய்தேன்? பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த கெட்ட குமாரன் என்ன செய்தான்? தகப்பனுடைய கால்களை பிடித்து கெஞ்சினது போல அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? கதறி இருக்க வேண்டும், அழுதிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. அநேகர் ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறோம். ஆண்டவரே, நிர்வாணி, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அத்தி இலைகள் எனக்கு போதுமானதாக இல்லை. தேவன் கொடுத்தாரா என்றால் கொடுத்தார். அந்த ஜபத்தை கேட்டாரா? நிச்சயமா அந்த ஜபத்தை கேட்டார். 3ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்க, 21ஆம் வசனம். 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் தருவார். தேவனிடத்தில் நீங்க என்ன கேட்டீங்களோ கேட்டது கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு நிம்மதியை தராது. தேவ உறவை இழந்த பிறகு, தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போனதற்கு பிறகு, ஒருவேளை நீங்க ஆண்டவரே ஆலயத்துக்கு வருவதற்கு எனக்கு கார் இல்லை, எனக்கு ஒரு கார் தரணும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் கார் தருவார். அதுக்கு முன்பதாக கார் இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டு தானே இருந்தோம். வாகனம் இல்லாமல் இருந்த போதும் ஆலயத்துக்கு வந்தவர்கள் இப்பொழுது என்ன சொல், நான் நிர்வாணி, அதனால தான் நான் வரல. உம்மிடத்தில் ஏன் வரவில்லை? ஏன் ஒழித்துக் கொண்டேன்? உம்முடைய சமூகத்துக்கு நான் வராமல் ஒழித்துக் கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், எனக்கு வஸ்திரம் இல்லை. எனக்கு ஞாபகம் வருகிறது, நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நான் அவ்வப்போது என்ன செய்வேன் என்றால், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவதற்கு விருப்பம் இல்லாமல் வீட்டிலே இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் இப்போ நாகர்கோயிலில் ஏஜி சபையில் ஒரு போதகராக இருக்கிறார். அவர் என்ன செய்வார் என்றால், அவர் அந்த வழியாக வந்து என்னையும் கூட்டிக் கொண்டு போவதற்காக வருவார். வெளியில வந்து என்ன செய்வார் என்றால் கூப்பிடுவார். நான் சொல்லுவேன், எனக்கு ஐ எம் நாட் ரெடி. ஏன் ரெடி இல்லை? ஏன் ஆயத்தம் இல்லை? எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு. ட்ரெஸ் இல்லாதனால இல்லை, அது ஒரு சாக்கு போக்காக சொல்ல, எனக்கு ட்ரெஸ் இல்லை, ஆக இன்றைக்கு வரவில்லை என்று சொல்லுவார். உடனே சொல்வார், உன்னுடைய ட்ரெஸ் எது இருக்கோ அதை எனக்கு கொடு, நான் போட்டுக்கிறேன். அழுக்காத்தானே இருக்கிறது, அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை எனக்கு நீ கொடு. இதை ஏன் ட்ரெஸ்ஸை உனக்கு நான் கலத்தி தர்றேன், நீ போட்டுட்டு வான்னு விட மாட்டார். விடாமல் நின்று என்னை வலுக்கட்டாயம் பண்ணி கூட்டி கொண்டு போவார். நம்ம நிறைய பேர் இப்படி சாக்கு போக்கு சொல்ல, ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நிறைய பேருக்கு சாக்கு போக்கு. ஏன் ஆலயத்துக்கு வரவில்லை? பஸ்ஸுக்கு காசு இல்லை. ஏன் ஆலயத்துக்கு வரவில்லை? எனக்கு போடுவதற்கு காணிக்கை இல்லை. ஆண்டவருடைய காணிக்கை உனக்கு இல்லை என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. நீ நிர்வாணி என்பது கர்த்தருக்கு தெரியும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நிர்வாணி கேட்க ஆண்டவர் அநேக காரியங்கள் உங்களுக்கு அவர் கொடுக்கலாம். ஆனால் தேவனோடு உள்ள உறவிலே நீங்கள் கட்டப்படாமல், உங்களுடைய வஸ்திரங்கள், உங்களுடைய உடைகள், உங்களுடைய ஆகாரம், உங்களுடைய உடைமைகள், இப்படிப்பட்டவைகளையே நீங்கள் தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த குறைகளை சொல்லி 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 ஜெபிக்கிற மக்களாக இருந்து அவைகளை பெற்றுக்கொள்கிற மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? 22வது வசனத்திலே இருந்து 24ஆம் வசனம் வரையிலையும் ஆண்டவர் நன்மைகளை கொடுத்து பார்த்தார். தேவன் உடையை உடுத்தி பார்த்தார், உடைமைகளை கொடுத்து பார்த்தார், கிருபையின் காலத்தை கர்த்தர் நீட்டி கொடுத்தார். தேவன் என்ன செய்தார்? விலகி இருந்த போதும் கூட கர்த்தர் அவர்களை என்ன செய்யவில்லை? புறம்பே தள்ளவில்லை. தேவன் புறம்பே தள்ளவில்லை. தேவனுடைய கிருபையை முற்றிலுமாய் தேவன் அவளை விட்டு எடுத்து விடவில்லை. தேவனுடைய அன்பிலிருந்து முற்றிலுமாய் தள்ளப்படவில்லை. தேவனுடைய சுதந்திரத்திலிருந்து கர்த்தர் முழுவதுமாய் அவளை துரத்தி விடவில்லை. பரலோக சுதந்திரத்துக்கு கர்த்தர் அவளை புறம்பாக்கவில்லை. Still the God was very graceful to Adam and Eve. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கிருபை பொருந்தினவராய் அவர்களோடு கூட இருந்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா.
ஆனால் அவர்கள் உள்ளம் உடையவில்லையே, மனம் திரும்பவில்லை, மனம் மாறவில்லை, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்தார்கள் பாருங்கள். 13ஆம் வசனம் சொல்கிறது. 12ஆவது வசனம், அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றாள். அதாவது மனைவியை சாக்கு போக்கு சொல்கிறான், மனைவியை குற்றப்படுத்துகிறான். நான் பாவம் செய்ததற்கு, நான் தவறு செய்ததற்கு காரணம் என் சூழ்நிலை, நான் தவறு செய்ததற்கு காரணம் என்னுடைய மனைவி இல்லாட்ட அந்த நபர் தான் காரணம், என் கணவன் தான் காரணம், என் மனைவி தான் காரணம், என் நண்பன் தான் காரணம். யாரையோ ஒருவரை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்ன அவர்கள் மேல் பழியை போடுகிறோம். பழியை போட்டு நாம் தப்பிக்கொள்ள முடியவே முடியாது. ஆண்டவருடைய உறவை நாம் இழந்ததற்கு we are the responsible person. நாம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தவறு செய்தேன். நம்மிடத்திலே தவறுகள் இருக்கிறது, நம்மிடத்திலே பாவம் இருக்கிறது, நம்மிடத்திலே குறைகள் இருக்கிறது, நம்மிடத்திலே பலவீனம் உண்டு. நாம் தவறு செய்தோம் என்கிறதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, மாறி குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு கணவன் மனைவியுடைய அதாவது டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணி இருக்கிறாங்க, அதனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிட்டையும் அந்த காட்டுறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 2 சைட்லேருந்து வருகிறது. 2 சைட்லேருந்து வந்தால் 2 பேரும் இவங்க செஞ்சதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க செஞ்சதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வக்கீல்கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட என்ன செய்கிற எவ்வளவெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆட் பண்ணி இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் அதே மாதிரி எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ இல்லாத எல்லாத்தையும் போட்டு இவங்க பேரில் குற்றச்சாட்டுகள், 2 பேருடைய குற்றச்சாட்டுகளும் மவுண்டிங், அதெல்லாம் மேலும் 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 பெருகி கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு ரட்சிப்பு வருமா, உறவு சரியாகுமா? ஆகவே ஆகாது. 2 பேரும் சந்திச்சு ஐ எம் சாரி, நான் தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லணும். கணவன் உட்கார்ந்து இருக்கிறார், மனைவி காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா கீழே விழுந்து அந்த காஃபி சிந்துகிறது. அப்போ மனைவி என்ன சொல்றாளாம், ஐ எம் சாரி, நான் கொஞ்சம் ஒரு அடி இல்லைன்னா கொஞ்சம் கையை இன்னும் நீட்டி உங்க பக்கமா வந்து கொடுத்துருந்தேன்னா இந்த காஃபி என்ன செய்திருக்காது, கீழே விழுந்திருக்காது அப்படின்னு அவ சாரி சொல்றான். உடனே ஹஸ்பண்ட் சொல்றார், ஐ எம் சாரி, நான் எழும்பி என்ன செஞ்சிருக்கணும், அதை வாங்கி இருந்தேன்னா அந்த காஃபி என்ன செய்திருக்காது, சிந்தி இருக்காது, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு 2 பேரும் தவறை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிற அந்த வீட்டில் உறவு நிலைத்து இருக்குமா? இல்லை, அவள் கொண்டு வந்து காஃபி கொடுக்கிற சமயத்தில் காஃபி விழுந்து விடுகிறது கீழே. உனக்கு கணவன் எழும்பி உனக்கு புத்தி இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா அப்படி ஏகப்பட்ட வசனத்தில் அவளை குறை சொல்லி குற்றம் சொல்லி குற்றப்படுத்தினால் அந்த இடத்துல உறவு சரியா இருக்குமா? உறவு நீடிக்குமா? நீடிக்கவே நீடிக்காது. கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, பாஸ்டர் அண்ட் பிலீவர்ஸ் உறவாக இருந்தாலும் சரி, கடவுள் மனுஷன் என்கிற உறவாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பனும் ஒரு நண்பனுக்கும் உரிய உறவாக இருந்தாலும் சரி, ரோட்ல போகிற ஒரு ஆளுடைய உறவாக இருந்தாலும் சரி, பஸ்ல பக்கத்தில் இருக்கிறவனுடைய உள்ள உறவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் மீட்பதற்கு சரிப்படுத்துவதற்கு தேவை தாழ்மை. அல்லேலூயா. கொஞ்சம் தாழ்ந்துட்டோம்னா உறவு தானாகவே வந்துவிடும். நான் தாழ மாட்டேன், நான் தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். நான் சும்மா இருந்த என்ன அவ தொந்தரவு பண்ணி என்ன செய்தாள், இந்த பழத்தை புசிக்கும்படி சொன்னாள். நான் எவ்வளவோ வேண்டாம் என்று சொன்னேன், ஆனா விடவே இல்லை. கடைசி வரை அவளோட தொந்தரவு, சண்டை தாங்க முடியாது. வீட்டில் தினந்தோறும் ஒரு சண்டை 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 தாங்க முடியாமதா கடைசியா போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். இப்ப தொலைஞ்சே போறேன். இப்ப இவனுக்கு என்னன்னா, இதை வந்து நான் ரட்சிக்கப்பட்டா இவள் உள்ளால தானே இருப்பா. நான் இப்ப உறவை சரி பண்ணி கொண்டால் அவளுக்கும் இந்த ஏதேன் மறுபடியும் கிடைக்குமே. இவளுக்கு ஒரு வைராக்கி என்னன்னா,
இவளுக்கு என்ன வந்தாலும் இங்க இருக்கக்கூடாது. யாருக்கு கூடாது? ஏவாள் உள்ளால இருக்கக்கூடாது. ஏவாளை வெளியே தள்ளடும். இல்லைன்னா நானும் போறேன், நீயும் அவளும் வரட்டும். இருந்தா 2 பேரும் உள்ளால, இல்ல 2 பேரும் வெளியே. 2 பேரும் உள்ளால அப்படிங்கிறது கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவளை பழி வாங்கணும், இவளை விடக்கூடாது அப்படி என்கிற ஒரு விதமான காய்மகார், அப்படிப்பட்டதான ஒரு எரிச்சல் அவனுக்குள்ளே நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் சொன்ன, நீர் தந்த ஸ்திரீயானவள் எனக்கு என்ன செய்தாள்? அந்த கனியை, விருட்சத்தின் கனியை கொடுத்தாள், நான் புசித்தேன். 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். இப்படி செய்தது என்ன என்று கேட்டாள். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றால். இருந்தாலும் ஐ எம் சாரி அப்படின்னு ஆண்டவர்ட்ட ஒரு வார்த்தை வரவே இல்லையே. மன்னித்துக் கொள்ளுங்கள். உள்ளம் உடையாட்டா கூட சும்மா பேருக்காவது கேட்கலாம்ல, அது கூட இல்லை. பெயரளவில் கூட ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தை வரவே இல்லை. ஆண்டவர் கேட்டதான அந்த தோல் உண்டாக்கி கொடுத்தார். நிர்வாணி அப்படின்னு சொன்னதுக்கு தேவன் என்ன செய்தார்? அவளுக்கு தோல் உண்டாக்கி கொடுத்து விட்டு அடுத்த வசனத்தில் தேவன் என்ன செய்தார் என்பதை பற்றி பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார்? பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு அவன் இப்படியே அவன் என்ன செய்து விடக்கூடாது. இந்த பாவத்திலேயே அவன் நிலைத்திருக்க கூடாது. இந்த பாவத்தில் அவன் மனம் திரும்பாமல் இருக்கிற அவனுக்கு கால அவகாசம் கொடுத்து விட்டேன். அவனை எச்சரித்து விட்டேன். அவனுக்கு நன்மைகளை கொடுத்து விட்டேன். கிருபையா இருந்து பார்த்தேன். ஆகவே இனி அவன் மேல் நடவடிக்கை எடுக்க போகிறேன் என்று கர்த்தர் தீர்மானித்து என்ன செய்தார்? 23ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோம் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். he sent a letter அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். முதல்ல என்ன செஞ்சார்? ஒரு தூதனை அனுப்பி சொன்னார், அவங்க 2 வெளியே போச்சல் அப்படின்னார். அவருக்கு போய் சொல்றதுக்கு என்ன செய்யல, மனசு வரல. என் பிள்ளைங்க ஆதாம் ஏவாள், நான் அவளோட உறவாடினேன், எவ்வளவு அன்பாக இருந்தோம், எவ்வளவு பாசமாக இருந்தோம். என் மகனாதாம், என் மகளாதாம், அவர்களை நான் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போக சொல்வதற்கு எனக்கு மனம் இல்லை. ஆனாலும் அதை செய்யாமல் முடியாது. ஒரு குழந்தை தவறு செய்யும் பொழுது, பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அடிக்கிறது போல வேதனை ஒன்றுமே இருக்காது. அப்படிதானே? எத்தனை பேர் அடிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு? இன்னைக்கு என் பையனுக்கு 4 அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி 4 அடி கொடுக்கணும் உங்களுக்கு சந்தோஷமா? இல்லை, பல நாள் பொறுத்து பார்ப்பீங்க. கடைசியா ஒரு நாள் இவனை திருத்தணும்னா வேற நீ வழியே இல்லை, என்ன செஞ்சாகணும்? பெரும்பை எடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கண்ணை மூடி அடிப்பீங்க. அடிச்சிட்டு எத்தனையோ அப்பா மாறு, எத்தனையோ அம்மா மாறு ரூமில் போய் அழுது இருக்கிறாங்க. தெரியுமா? அழுதுருக்கீங்களா? பிள்ளைகளை அடித்து விட்டு நாம் என்ன செய்வோம்? தேம்பி அழுவோம். பிள்ளைகளுக்கு தெரியாது. அடிக்கிறது போல, பிள்ளைகளை தண்டிக்கிறது போல ஒரு பெற்றோருக்கு, அதாவது தகப்பனுக்கோ தாய்க்கோ கஷ்டமானது வேறு எதுவுமே இல்லை. அதுதான் ஆண்டவருக்கும். உங்களை ஆண்டவர் நிரந்தரமாய் தள்ளி விடுவது என்பது கர்த்தருக்கு அது சகித்துக்கொள்ள முடியாத வேதனையான காரியம். உங்கள் மேல் ஆண்டவர் நிரந்தரமான ஒரு நடவடிக்கை எடுப்பது, உங்களை புறம்பே தள்ளுவது, தேவனுடைய கிருபையை முற்றிலுமாய் பறித்து விடுவது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பறித்து விடுவது, தேவனுடைய சுதந்திரத்திற்கு, பரலோக சுதந்திரத்திற்கு உங்களை புறம்பாக்குவது, உங்களை நரகத்திற்கென்று சொல்லி ஆண்டவர் தீர்மானிப்பது என்பது அவருக்கு மிகவும் வேதனையான காரியம், மிகுந்த வேதனை அளிக்கிற காரியம். ஆனாலும் ஆண்டவர் அதை செய்துதான் ஆக வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் அவர் நியாயாதிபதியாக இருக்கவே முடியாது. அவர் தன்னுடைய நீதியை விளங்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர் புறம்பே தள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஒரு சபை என்று சொன்னால் சபையிலே சில ஒழுங்குகள் இருக்கும். ஒரு ஸ்தாபனம் என்று சொன்னால் ஸ்தாபனத்திலே சில ஒழுங்குகள் இருக்கும். ஒரு குடும்பம் என்றால் சில ஒழுங்குகள் இருக்கும். அந்த ஒழுங்குகளை மீறும் பொழுது சில சமயத்தில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது வரும். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள். நடவடிக்கை எடுக்காமலே ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தினால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நடவடிக்கை எடுக்காமலே ஒரு சபையை நடத்தினால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு, வீட்டுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, தேசம் என்றால் தேசத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அதை மீறும் பொழுது அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த உயர்ந்த நிலைமையிலிருந்து உங்களை என்ன செய்கிறார்? அவர் கீழே தள்ளி போடுகிறார். ஆண்டவர் சொன்னார், வாலாக்காமல் என்ன செய்வேன், கீழாகாமல் என்ன செய்வாய், மேலாவாய். ஒரே நாள்ல உயர்த்த மாட்டார். கர்த்தர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உயர்த்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினதற்கு பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு தேவனுடைய பிரமாணங்களிலே உண்மையாக இருக்கிறீர்களோ, உத்தமர்களாக இருக்கிறீர்களோ, கனப்படுத்துகிறீர்களோ ஆண்டவரை, அந்த அளவு தேவன் உங்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார்? அவர் உயர்த்துவார். தேவன் அபிதமாக உயர்த்த வேண்டும் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பாருங்கள், கர்த்தர் ஆபேலை என்ன செய்தார்? அவனை காணிக்கையும் அங்கீகரித்தார். காயின் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், என்ன அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அவனுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவனை என்ன வாளாக்காமல் தலையாக்கவில்லை. தலையான இருந்த அவனை கர்த்தர் வாளாக்க ஆரம்பித்தார். He was decreasing. அவன் என்ன செய்தான்? கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதங்களை இழக்க ஆரம்பித்தான், நன்மைகளை இழக்க ஆரம்பித்தான். அவன் செய்கிற காரியங்கள் ஒன்று வாய்க்கவில்லை. ஆபேல் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காயின் செய்கிற காரியங்கள் என்ன செய்யப்படவில்லை? ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. ஆகவே அவனுக்கு மிகுந்த விசனமாக இருந்தது. நான் என்ன செய்தேன்? ஏன் தப்பு செஞ்சேன்? என்ன தப்பு பண்ணேன்? என் ஆண்டவர் ஒண்ணுமே ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு மிகுந்த விசனம், மிகுந்த கோபம். ஆபேல் மேல் பொறாமை கொண்டான். இங்க ஆபேல் மேல் பொறாமை கொண்டு பிரயோஜனமே இல்லை. நன்மை செய்தால் அவனுக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நீங்க எதை செய்தாலும் அதை ஈடுபாடோடு கூட செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்த, ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்தது காரணம் அந்த ஆராதனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். ஆனால் காயினோ அவனுடைய ஆராதனையிலே அவன் தன் மனதை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை, அதை உற்சாகமாய் செய்யவில்லை, முழு மனதோடு கூட அவன் செய்யவில்லை, அலட்சியமாக நடந்து கொண்டான். ஆராதனைக்கு வருகிறதான நீங்கள் ஆராதனை பாதியிலே வருகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க முழுமையாய் என்ன செய்யவில்லை? ஈடுபடுத்தி அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அலட்சியமாக்குறீர்கள். ஆராதனைக்கு வந்ததுக்கு பிறகும் அலட்சியமா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளுவார். தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்கவே மாட்டார். ஆராதனையிலே எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்ப்பார். அது ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்றால் முடியவில்லை என்றாலும் எவ்வளவு என்னால முடிந்த அளவுக்கு ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது கர்த்தர் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ கிரியை செய்தபடினாலே என்று கர்த்தர் பாராட்டுவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஒரு ஸ்தாபனத்திலே நீங்கள் எந்த அளவு உங்களை ஈடுபடுத்தி கொண்டு, ஒரு அலுவலகமாக இருந்தாலும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு வேலை செய்கிறீர்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுத்து கொண்டே இருப்பார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. வாசித்த வசனத்துக்கு திரும்பி வருவோம். யோவான் சுவிசேஷத்திலே, அது எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவரிடத்திலே சேர்கிறவன் தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சேர்த்துக் கொள்கிறார். ஆண்டவர் தள்ளி விடுகிறவர் மாத்திரமல்ல, தள்ளப்பட்டவர்களிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் உடைந்தவளாக அழுது கதறி கேட்க வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக என்று சொல்லி நாம் உள்ளம் நொறுங்கி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து
தேவன் தம்முடைய கிருபையின் கரத்தை நமக்கு நீட்டுவார். சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. தேவன் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆகவே தன் வேதம் சொல்கிற என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் என்ன செய்வதில்லை. எப்படி வர வேண்டும்? நொறுங்குண்ட இருதயத்தோடு வர வேண்டும், நறுங்குண்ட இருதயத்தோடு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு வர வேண்டும். ஆண்டவர், இம்மை நான் விசுவாசிக்கிறேன், இமைப்பொழுது என்னை கைவிட்டீர், ஆனால் உருக்கமான இரக்கங்களால சேர்த்துக் கொள்வீர், எனக்கு எல்லா நன்மைகளையும் நீர் தருவீர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை புறக்கணித்து விட்டார், நான் பாவம் செய்தேன், ஆகவே அவர் இனிமேல் அவருக்கு நான் ஒரு இரண்டாம் தரமான ஒரு ஆள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் சேர்த்து கொண்டார் என்றால் தேவன் நம்ம என்ன செய்வார்? ஜீவன்ல கற்களாக நம்மை கர்த்தர் மாற்றி அவர் அண்டையிலே சேர்த்து நம்மை கட்டி எழுப்புவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தேவன் நம்மை கட்டுகிறவர். குடும்பத்தை அவர் கட்டி எழுப்புவார். தேவன் சபையை கட்டி எழுப்புவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆண்டவரை இடிப்பார், அவரை கட்டுவார். ஆண்டவர் கரங்களிலாலே யார் இடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, யார் தகர்க்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களை கர்த்தர் மறுபடியும் அவர் கட்டுவதற்காக அவர் வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தர முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன செய்து விட்டேன்? போட்டு விட்டேன், இனி நான் நினையாமல் இருப்பேன். நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் அண்டையிலே கடந்து வந்து அவரோடு கொஞ்சம் போஜனம் பண்ண வேண்டும். அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார். அந்த உறவை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே அவரை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:41, the book of Acts chapter 2 verse 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். என்னிடத்துல வருகிற ஒருவனை நம்ம என்ன செய்வதில்லை? புறம்பே தள்ளுவதில்லை. நறுங்குண்ட இருதயத்தோடு யார் அவரிடத்தில் கடந்து வருகிறார்களோ அவர்களை அவர் சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட யார் வருகிறார்களோ, அவரை நம்பி வருகிற, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், விசுவாசம் வைக்கிறவர்கள், கவலைப்படாதவர்கள். விசுவாசம் என்றால் கவலைப்படாமல் இருப்பது. ஆண்டவரிடத்தில் வந்து கவலை உள்ள மக்களாக இருப்போம் என்றால் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள மாட்டார். கவலை உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார். அவிசுவாசமாய் பேசுகிற மக்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ள மாட்டார். அவநம்பிக்கையா இருக்கிற மக்களை கர்த்தர் சேர்த்துக் கொள்ள மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நம்பிக்கையோடு கூட உம்மிடத்தில் வருகிறேன், நான் விசுவாசத்தோடு கூட உம்மிடத்தில் வருகிறேன், அவிசுவாசமான வார்த்தைகளை பேச மாட்டேன், அவநம்பிக்கையான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், விசுவாசமான வார்த்தைகளை என் வாயிலே நீ தருவீராக. கேளுங்க, காலையில் எழும்பினோடனே சாயங்காலம் வரை அவிசுவாசம், நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம வாயில வருகிறது. விசுவாசம் இருக்கும் என்றால், அதாவது எதிர்மறையான வார்த்தைகள் வரவே வராது. கடைசியாய் அந்த வாசித்த அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 41ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் வேறுபட வேண்டும். You must be separated from the world and getting together in the fellowship of Christ. ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் இணைக்கப்படும் பொழுது, சேர்க்கப்படும் பொழுது, கர்த்தர் ஆண்டவர் இயேசு என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஏதேனின் அனுபவத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதமான அனுபவங்களை உங்களுக்கு தரப்போகிறார். மறுபடியும் கிருபையை தரப்போகிறார், வரங்களை தரப்போகிறார், வல்லமையை கத்த தரப்போகிறார், இழந்து போன அபிஷேகத்தை கத்த தரப்போகிறார், இழந்து போன ரட்சிப்பை கத்த தரப்போகிறார், சமாதானத்தை கத்த தரப்போகிறார், உங்களை தைரியப்படுத்த போகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உலகத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? வேறுபட வேண்டும்.
உலக காரியங்களை விட்டு வேறுபட வேண்டும். உலகத்திலே இருந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட சேர விரும்பினால் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளவே மாட்டார். ஆண்டவரே உலகத்தை விடுகிறேன். அதாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு உலகத்தையே பார்த்து உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு அங்கே அதிக நாட்கள் கர்த்தர் வைக்க முடியாது. ஆகவே தான் உலகத்தில் கர்த்தர் அவனை தள்ளினார். ஒன்றிலே என்ன செய், ஏதேன்ல இரு, இல்லைன்னா உலகத்துல இரு, ரெண்டு வேஷம் போடாதே என்று மாய்மாலமாக ஒருவனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைக்க மாட்டார். எவ்வளவு காலம் மாய்மாலமாக இருப்போம்? எவ்வளவு காலம் ஏமாற்றி கொண்டிருப்போம்? பாஸ்டர்ங்கிற பெயர்ல ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. விசுவாசிங்கிற பெயர்ல ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. கிறிஸ்தவன் என்கிற பெயர்ல ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. ஒரு நாளிலே கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நாம் ஒரு ஏமாற்று கிறிஸ்தவனாக ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்றால், ஏமாற்றுகிற விசுவாசியாக இருந்து கொண்டிருப்போம் என்றால், கர்த்தர் நம்மை அவரே வந்து துரத்துவார். அவரே வந்து நம்மை ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செய்வார்? துரத்துவார். வேதனையான காரியம்தான். கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவர் அண்டையில கடந்து வர விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? உலகத்தை விட ஆயத்தமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, கைகளை வச்சு. வேற உலகம் வேண்டான்னு சொல்லுங்க. உலகத்தை விட்டு நான் உம்மண்டையில் வருகிறேன் ஆண்டவரே. எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நிற்போம். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று இயேசு சொன்னார். பாவத்தோடும் பாரத்தோடும் இருக்கிற நீங்கள், தேவனுடைய உறவை இழந்து போனவர்கள், ஆண்டவர் அண்டையிலே கிட்டி சேரும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். என்னிடத்தில் வா மகனே, வா, உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு நம்பிக்கை உண்டு, உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து தேவ சமூகத்தில் சொல்லு, ஆண்டவரே, உம்முடைய தோட்டத்தினுடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். எந்தெந்த இடத்திலே என்னென்ன பிரமாணங்களை கை கொள்ள வேண்டுமோ அந்த பிரமாணங்களை நான் கை கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஆட்கள் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஆண்டவரே அப்படி பிரமாணங்களை கை கொள்ள, ஒழுங்குகளுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க, சபையுடைய பிரமாணங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு என்ன வரைமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ, யார் எங்கே உட்கார வேண்டும், யார் எதை செய்ய வேண்டும், யார் எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்க வேண்டும், யார் யார் என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறதோ அவைகளை செய்ய வேண்டும் என்று என்னென்ன விதிமுறைகள் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை ஒழுங்காக செய்ய நடப்பிக்கும்படியாக ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிதலை தருவீராக என்று சொல்லி கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிதலை தரும்படியாக கேட்கிறேன். வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, தாழ்மை உள்ள இருதயத்தை எனக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா, என்னை தாழ்த்தும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற ஆட்கள் கரங்களை வைத்து என் தாழ்மையை தாங்கப்பா, உம்மிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாரும் கரங்களை வைத்தவர்களாக சொல்லுங்க, நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற விதமாகவே வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு கூட கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, நீர் எங்களை சேர்த்துக் கொள்வீராக. எங்களை ஆண்டவரை மறுபடியுமாய் புதுப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், எடுத்து கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இழந்திருக்கிற அங்கீகாரத்தை எங்கள் குடும்பம் பெற வேண்டும், எங்கள் சபை பெற வேண்டும், நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் உம்முடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும். உம்முடைய உறவிலே நாங்கள் மறுபடியுமாய் ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்டவர்களாக உமக்காக ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை கொட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் என்னை சேர்த்துக் கொண்டார் என்று விசுவாசிக்கிறார். கரங்களை வச்சு அவர் என்னை சேர்த்துக் கொண்டார். நான் அவருக்கு இனி தூரமாக செல்ல மாட்டேன். அவரோடு கூட நான் வாழ்வேன், இயேசுவோடு கூட வாழ்வேன். பிரசன்னத்தில்
பாடுவோமா? சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி தானியேல் போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.